வணக்கம். 1984ஆம் ஆண்டு மன்னார் படுகொலைகள் எனும் தலைப்பில் பதிவுகளை பதிவிட்டிருந்தோம். அந்த பதிவினை நிறைவு செய்வதற்காகவே இந்த பதிவை இடுகிறோம். உண்மையில் 1984ஆம் ஆண்டு ஏன் முஸ்லிம் மக்கள் மீது விடுதலை புலிகள் இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தினர் என்பது எல்லோர் மனதிலும் இருக்கும் கேள்விக்குறியாகும். அந்த கேள்விக்கு பதில் இந்த பதிவில் உள்ளன. உண்மையில் 1984ஆம் ஆண்டு மன்னார் மாவட்டத்தில் விடுதலை புலிகள் இலங்கை இராணுவத்தின் மீது கண்ணிவெடி தாக்குதலை நடத்தி 2 சிப்பாய்களை கொண்டனர். அதைத் தொடர்ந்து இலங்கை அரசாங்கம், இராணுவம், முப்படையினரின் கெடுபிடி அங்கு அதிகரித்திருந்தன. அதனை காரணம் காட்டி முஸ்லிம் மக்கள் மீது விடுதலை புலிகள் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தனர். முஸ்லிம் மக்கள் விடுதலை புலிகள் ஒளிந்திருக்கும் இடங்களை காட்டிக் கொடுப்பதாக பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தினர். அப்போது மன்னார் மாவட்டத்தை மையப்படுத்தி இருந்த முஸ்லிம் உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். அவர்களுடைய அனைத்து பதவிகளும் பறிக்கப்பட்டன. அவர்கள் ஒரு பயத்தின் மத்தியில் வாழ்ந்தனர். அங்கு புலிகளுக்கு அச்சம், இங்கு இராணுவத்துக்கும் அச்சம். இரு பக்கமும் அடிவாங்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். எது எப்படியானாலும் விடுதலை புலிகள் குற்றம் சாட்டிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை. அவர்கள் உண்மையில் நிதி பற்றாக்குறையில் அப்போது விடுதலை புலி இயக்கம் இருந்தன. அதனை நிவர்த்தி செய்வதற்காகவே முஸ்லிம் மக்கள் மீது முஸ்லிம் மக்களின் சொத்துக்களை சூறையாட இப்படியான ஒரு நாடகத்தை அரங்கேற்றினர். ஆம், அப்போதைய காலகட்டத்தில் மன்னார் மாவட்டத்தின் தளபதியாக இருந்த விக்டர் என்பவரின் தலைமையிலேயே இந்த செயற்திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டன. அதற்கு விடுதலை புலிகள் சொன்ன காரணங்கள் சாதாரண மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்னவென்றால், விடுதலை புலிகள் இருக்கும் இடத்தை காட்டுவதற்கு வெள்ளை கொடி சைகை காட்டி இருக்கும் இடத்தை அடையாளப்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள். எப்படி வானூர்தி மேல் நோக்கி செல்லும் போது கீழிருந்து பூமியிலிருந்து வெள்ளை கொடி அசைத்து விடுதலை புலிகள் இருக்கும் இடத்தை காட்டியதாக ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டிருந்தனர். அவை அனைத்தும் முற்றுமுழுதாக பொய். அவர்கள் அரங்கேற்றியது உண்மையில் தங்களுடைய நிதி பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக முஸ்லிம் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்டு அந்த முஸ்லிம் மக்களை அகதியாக்கி கடத்தி கொலை செய்து இரவிரவாக வீட்டை விட்டு வெளியேற்றி அவர்களின் சொத்துக்களை சூறையாடியது என்பதே இந்த வரலாற்று பதிவின் மூலமாக நாம் அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டிய உண்மையாக இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.